ஹாய். பசங்களுக்கு லீவ் முடிஞ்சு பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு இன்றைக்கி தான் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படியே ரொட்டீன் லைஃப் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்கவுங்க ஸ்கூலுக்கு கிளம்பணும். அந்த ஹரிபரியில் காலையில் என்ன நான் பண்ணேன் அப்படின்னா, அரிசி பருப்பு சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணேன். அவளுக்கு ரொம்ப இது பிடிக்கும். சரி, ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறா, கொஞ்சம் இதாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இந்த லஞ்ச் தான் அவளுக்கு பண்ணி கொடுத்தேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பனானாவும் கிரேப்ஸும் வச்சு கொடுத்தேன். அவள் வந்து ஸ்நாக்ஸ் வந்து மேக்ஸிமம் அவள் அவாய்ட் பண்ணிடுவா. ஏன் அதனால் அப்படின்னா, அவள் வந்து அந்த ஸ்நாக்ஸ் அவரில் என்ன பண்ணுவான்னா விளையாடுவா போல், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுவா. அதனால் அவளுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னாவே ரொம்ப கஷ்டம். அதனால் நான் ஈஸியாக சாப்பிட்றது என்ன அப்படின்னா பனானா தான். ஸோ பனானா பேக் பண்ணி வச்சுடுவேன். பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமே தான் அவளை வந்து எழுப்ப ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி பொங்கல் லீவுக்கு அப்புறம் கிளம்புறதுனால ஒரு 8:15 தான் எந்திரிச்சா. 8:30 அவளுக்கு கிளம்பணும். 8:15 தான் எந்திரிச்சு ரொம்ப அவசரமாக போய் குளிக்க வச்சுட்டு, குளிக்கணும் அப்படின்னாவே ரொம்ப கஷ்டம் அவளுக்கு. இதில் ரொம்ப அவசரமாக குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே தோசையும் பொடியும் தான் காலையில் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தேன். அதையும் வேகமாக சாப்பிட்டா. அவளும் ரொம்ப சொல்லிகிட்டே இருக்கணும், சாப்பிடுன்னு. அது ஒரு வாய் நான் பிச்சு வச்சிட்டேன்னா அவள் எடுத்து தொட்டு சாப்பிட்டுக்குவா. அப்புறம் ஃபுல்லாக நம்ம தான் ரெடி பண்ணிடணும். மேடம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம தான் எல்லாமே அவளுக்கு தலை சீவுலேருந்து ஐடி கார்டு, டை, பெல்ட்டு, சாக்ஸு, ஷூ வரைக்கும் நம்ம தான் அவளை கிளப்பி விடணும். அப்புறமே ரெடி ஆகிட்டு ரொம்ப குளிருதுன்னா சரி ஸ்வெட்டர் போட்டுட்டு அப்புறம் அவள் தாத்தா கூட தான் கிளம்புவா எப்பவுமே. அப்புறம் ஈவினிங் போய் நான் பிக்கப் பண்ணிப்பேன். அப்புறம் அவள் கிளம்புனதுக்கப்புறம் இவனுக்கு வந்து தம்பிக்கு பையனுக்கு வந்து அவனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் எப்பயுமே அவன் வந்து கூழ்னால் ஈஸியாக சாப்பிட்ருவான், சீக்கிரமாகவும் சாப்பிட்ருவான் கூழ் கடை கிளம்புற அவசரத்தில். அதனால் அவனுக்கு வந்து கூழ் செஞ்சு அவன் வந்து அதை சாப்பிட வச்சுட்டு, கூழ் செஞ்சதுக்கப்புறம் தான் அவனை போய் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆறிடும் இல்லையா, அதுக்கப்புறமே வந்து ஊற்றி விட்டுருவேன். அவர் வரைக்கும் ஒரு யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ரெடியாகி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இவனுக்கும் ஊட்டி விட்டுட்டு ஃபுல்லாக கூல்னால் நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்ல, கடகடன்னு இறங்கிடும். மற்றது ஏதாவதுன்னா அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஸ்கூலில் ஹாஃப் டே தான் ஸ்கூல். 12:30 போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவேன். அதனால் இவருக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஸ்நாக்ஸ்க்கு வந்து என்ன எடுத்துகிட்டு போவார் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போவார். ஆப்பிள், வாட்டர்மெலன், பனானா இது 3 தான் சாப்பிடுவார். இதை மாற்றி இதை தான் ரொட்டீனாக எடுத்துகிட்டு போவார். இல்லைனா ஸ்வீட் கார்ன் வேக வச்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவார். இதுதான் அவர் டெய்லியும் சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு கிளம்பினா இந்த கூலர்ஸை போட்டுட்டு தான் எப்பயுமே கிளம்புவார். அந்த கூலர்ஸை வந்து